ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். பயோட் சாவர்ட்ஸ் லா. பேரை பார்த்து பயந்துராதீங்க, ப்ராமிஸ் பண்றேன், இந்த அனாலிசிஸ் முடியும் போது இது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே சொல்லுவீங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ்ல நிறைய பெரிய டிஸ்கவரிஸ் ரொம்ப சிம்பிளான அப்சர்வேஷன்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒரு சின்ன கேள்வி தான் இந்த பயோட் சவார்ட் லாக்கே ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. அது என்னன்னு பாப்போமா? நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு நார்மல் வயர்ல கரண்ட் பாஸ் பண்ணும்போது பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு கம்பஸோட நீடில் ஏன் திடீர்னு மூவ் ஆகணும்? எலக்ட்ரிசிட்டிக்கும் அந்த கம்பஸோட மேக்னட்டிசமுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வியை தான் 1820ல் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓவர்ஸ்டெட்னு ஒரு சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணார். அவர் ஆக்சிடென்ட்டாக இதை பார்த்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வயரில் கரண்ட், அதாவது மூவிங் சார்ஜஸ் போச்சுன்னா அது அந்த வயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காம்பஸ் நீடில் டிஸ்டர்ப் பண்ணுது. சிம்பிள் இல்லையா? கரண்ட் கிரியேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இவ்வளோதான் விஷயம். சரி, கரண்ட் போனா ஃபீல்டு வரும் தெரிஞ்சிருச்சு. சூப்பர். ஆனா அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அதோட டைரக்ஷன் என்ன? அதுவும் ஒரு சுத்தமா ஷேப்பே இல்லாம வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற ஒரு வயருக்கு அதை எப்படி கால்குலேட் பண்றது? அங்கதான் ப்ராப்ளம். ஒரு ஸ்ட்ரெயிட் வயர்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு கர்வ்டு வயருக்கு மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஒரே அடியா கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு பிசிக்ஸ்ல நம்ம ஒரு சூப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்னிக் என்னன்னா, பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன பீசஸா உடைச்சி சால்வ் பண்றது. ஃபர்ஸ்ட் அந்த மொத்த வயரையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வயர்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு குட்டி, ரொம்ப குட்டி செக்மெண்ட்டை ஜூம் பண்ணி பாருங்க. இந்த சின்ன பீஸ்க்கு பேர் தான் கரண்ட் எலமெண்ட். அதை நம்ம ஐடியல்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம கதையோட ஹீரோ. இனிமேல் எல்லாமே ரொம்ப ஈஸி. அந்த குட்டி கரண்ட் எலிமெண்ட் ஐடியல்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ குட்டி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி கிரியேட் ஆகும்னு சொல்றதுக்கு பயோட் அண்ட் சாவர்ட்னு ரெண்டு சயின்டிஸ்ட் நமக்கு ஒரு ரூல், ஒரு லா கொடுத்தாங்க. அதோட பேர் தான் பயோட் சாவர்ட் லா. இதுதான் அந்த என்சிஆர்டி ஃபார்முலா. பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கா? டோன்ட் வரி. இப்போ நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் பிரேக் பண்ணி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். ரெடி? வாங்க இந்த ஃபார்முலாவை உடைச்சு பார்ப்போம். டிபினா என்ன? அந்த சின்ன டிஎல் எலிமெண்ட்னால வர்ற சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஐனா கரண்ட். சிம்பிள். கரண்ட் ஜாஸ்தியானா ஃபீல்டும் ஜாஸ்தியாகும். டிஎல்னா அந்த குட்டி எலிமெண்டோட லென்த். ஆர்னா அந்த எலிமெண்ட்ல இருந்து நம்ம ஃபீல்டு பார்க்குற பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ கீழே இருக்கிற ஆர் ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர் லான்னு காட்டுது, நம்ம கூலும்ஸ் லால பார்த்த மாதிரி. ஓகே, அந்த டிஎல் கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? அது டிஆர் சைன் தீட்டா. இதுல அந்த சைன் தீட்டா டேர்ம் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த தீட்டா தான் நம்ம கரண்ட் எலிமெண்ட் டிஎல்லோட டைரக்ஷனுக்கும் அந்த பாயிண்ட் பியை கனெக்ட் பண்ற லைன் ஆருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். சிம்பிளா சொல்லணும்னா, ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எல்லா டைரக்ஷன்லயும் ஒன்னா இருக்காது. இது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு குட்டி கார்டன் ஸ்ப்ரிங்க்லரா நினைச்சுக்கோங்க. தண்ணி எங்க ஜாஸ்தியா வரும்? சைட்ல 90 டிகிரிஸ்ல தான் ஸ்ப்ரே மேக்ஸிமமா இருக்கும் இல்லையா? கரெக்டா? அதே ஸ்ப்ரிங்க்லருக்கு நேரா முன்னாடி 0 டிகிரிஸ்ல நின்னு பார்த்தா தண்ணி வருமா? வராது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் எக்ஸாக்டா அதே மாதிரி தான். ஆங்கிள் 90 டிகிரிஸ்னா மேக்ஸிமம் ஃபீல்ட், ஆங்கிள் 0 ஆர் 180 டிகிரிஸ்னா 0 ஃபீல்ட். சூப்பரா சைன் தீட்டா மாதிரியே பிஹேவ் பண்ணுது, ரைட்? ஓகே, ஸோ மேக்னிடியூட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு வெக்டர், ஸோ அதுக்கு டைரக்ஷனும் இருக்கும். அந்த டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் அந்த ஃபார்முலால டிஎல் கிராஸ் ஆர்னு ஒரு கிராஸ் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். உங்க ரைட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. உங்க ஃபிங்கர்ஸை ஃபர்ஸ்ட் வெக்டர், அதாவது டிஎல்லோட டைரக்ஷன்ல வச்சு அதை செகண்ட் வெக்டர் ஆர் பக்கமா கர்ல் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்க தம்ப், உங்க கட்டை விரல் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபியோட டைரக்ஷன். எப்பவுமே டிஎல் அண்ட் ஆர் இருக்கிற பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் வச்சு இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ப்ராப்ளமோட நம்பர்ஸ் பார்த்து பயப்படவே கூடாது. எல்லாமே சிம்பிள் தான். Current I is equal to 10 ampere, element length delta x is equal to 1 centimeter. Wait, இதை மீட்டருக்கு மாத்தணும், மறந்துடாதீங்க. So, 0.01 meter. Distance y is equal to 0.5 meter and angle theta is equal to 90 degree. சரி, இப்போ இந்த வேல்யூஸை நம்ம பயோட் சாவர்ட் லா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். μ0/4πயோட வேல்யூ நமக்கு தெரியும், அது 10⁻⁻⁷. ஸோ 10⁻⁻⁷ டைம்ஸ் 10 into 0.01 into sin 90 degree, which is 1 divided by 0.5 whole square. சிம்பிளா கால்குலேட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 into 10⁻⁸ டெஸ்லா. இவ்வளோதான். டிரெக்ஷன் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணி பாருங்க, பிளஸ் ஜி டிரெக்ஷன்ல வரும். இப்போதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு வரும். இந்த டாபிக்கை எப்படி மற்ற டாபிக்ஸ் கூட கனெக்ட் பண்றது அண்ட் எக்ஸாம்ல என்ன மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம்.
ரெடி? இது எக்ஸாம்ல ஒரு ஃபேவரட் கொஸ்டின். பயோசாவர்ட் லாக்கும் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்ச கூலும்ஸ் லாக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ்? ரெண்டுமே 1/r² லா, அதாவது லாங் ரேஞ்ச் ஃபோர்சஸ். ஆனா டிஃபரன்சஸ் தான் முக்கியம். கூலும்ஸ் லாவோட சோர்ஸ் ஒரு ஸ்கேலார் சார்ஜ் Q. ஆனா பயோசாவர்ட் லாவோட சோர்ஸ் ஒரு வெக்டர் I dl. கூலும்ஸ் லால எலக்ட்ரிக் ஃபீல்டு E சோர்ஸை கனெக்ட் பண்ற லைன்லயே இருக்கும். ஆனா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் dB சோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஃபைனலா பயோசாவர்ட் லால ஆங்கிள் டிபெண்டன்சி sin θ இருக்கு. ஆனா கூலும்ஸ் லால அப்படி எதுவும் இல்ல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி மார்க் லூஸ் பண்ற சில சைலண்ட் கில்லர்ஸை பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, பயோசாவர்ட் லாவை யூஸ் பண்ணி மொத்த வயரோட ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறது. தப்பு. அது ஒரு குட்டி டிஎல் எலிமெண்டோட ஃபீல்டு மட்டும்தான். மிஸ்டேக் நம்பர் 2, மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இருக்கும்னு அசியூம் பண்றது. கிடையவே கிடையாது. அது சைன் தீட்டாவை பொறுத்து மாறும். மிஸ்டேக் நம்பர் 3, டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ற ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலையும் ஸ்ட்ரெயிட் வயருக்கு யூஸ் பண்ற ரைட் ஹேண்ட் தம் ரூலையும் குழப்பிக்கிறது. ரெண்டும் வேறு. இதுல கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஒரு ஃபைனல் குவிக் சம்மரி பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட், கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். செகண்ட், அந்த ஃபீல்டை கண்டுபிடிக்க நம்ம வயரை குட்டி ஐடியல் கரண்ட் எலிமெண்ட்ஸா பிரிக்கிறோம். தேர்ட், அந்த குட்டி எலிமெண்டோட ஃபீல்ட் டிபியோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை பயோசாவர்ட் லா கொடுக்கும். ஃபோர்த், டைரக்ஷனை கண்டுபிடிக்க ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி, இது கூலும்ஸ் லா மாதிரி இருந்தாலும் சில ரொம்ப முக்கியமான டிஃபரன்சஸ் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு சின்ன கரண்ட் எலிமெண்ட் ஒரு சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு சர்க்குலர் லூப்ல இருக்கிற இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன எலிமெண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? அந்த மொத்த சர்க்குலர் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இத பத்தி தான் நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஸ்டே கியூரியஸ்.